بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒமின் ஆதாபில் வாஜிபதி, கடமையான ஒழுக்க விழுமியங்கள், குறிப்பாக நோம்பாளி பொதுவாக அனைவரும் தவிர்ந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் புறம் பேசுதல். அல் கைபான் சொல்வார்கள். கைபான் சொன்னால் திக்ருக்க அஹாக்க பிமா எக்ரஹு ஃபி கைபத்திஹி, உனது சகோதரன் மறைவாக இருக்கும் நிலையில் அவன் வெறுக்கக்கூடிய காரியங்களை பற்றி கூறுவது. அது நீங்கள் கூறுகின்ற ஒன்று அவருடைய உடல் ரீதியிலே வெறுக்கத்தக்கதாக இருப்பதாக இருக்கும். உதாரணமாக, நொண்டி, முடவன், குருடன், செவிடன் என்று இகழ்ந்துரைக்கும் வகையில் அவ்வாறொரு சகோதரனை பற்றி கூறுவது அது கைபத், புறம் பேசுவதாக கருதப்படும். அல்லது அவருடைய குண ரீதியிலே அவர் வெறுக்கக்கூடிய ஒன்றை கூறுவது. உதாரணமாக, கலஹமக், மடையன், கொச்சப்புத்திக்காரன், கெட்டவன், இப்படியான வார்த்தைகளை பிரயோகிப்பது இதுவும் தவிர்த்து கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான செய்தியாக இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய ஒன்று அவனிடத்தில் இருந்தாலுமோ இல்லாவிட்டாலுமோ இது தவிர்த்து கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான காரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது அல் கைபா, புறம் பேசுதலை பற்றி கேட்கப்பட்ட பொழுது நபிகளார் சொன்னார்கள், திக்ருக்க அஹாக்க பிமா அக்ரஹு, உனது சகோதரனை பற்றி அவன் வெறுக்கக்கூடிய காரியத்தை கூறுதல். சொல்லப்பட்டது, கேட்கப்பட்டது, அஃபரை தின்கான ஃபி அஹிமா அகூல், நான் சொல்லக்கூடிய ஒன்று எனது சகோதரத்தில் இருக்குமேயானால் அதை பற்றி நீங்கள் அறிவியுங்கள் என்று கேட்கப்பட்ட போது சொன்னார்கள், இன்கான ஃபீஹி மா தகூல் ஃபகத் இக்தபத்தஹு, நீ சொல்லக்கூடிய ஒன்று அவனிடத்தில் இருக்குமேயானால் அவனை நீ புறம் கூறிவிட்டாய். வைல்லமக்குன் ஃபீஹி மா தகூல், நீ கூறுகின்ற ஒன்று அவரிடத்தில் இல்லையானால் ஃபகத் பஹத்தஹு, நீ படுதூறு அவதூறு கூறிவிட்டாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய செய்தி முஸ்லிமில் பதிவாகிறது. கணியத்துக்குரிய சகோதரனே, பெரியார்களே, குர்ஆனிலும் கூட புறம்பேசுதல் சம்பந்தமாக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. புறம்பேசுதலை குர்ஆன் அல்லாஹ் தடுத்திருக்கிறான். ஒரு மிக மோசமான வடிவிலே அவனுக்கு ஒப்புமை காட்டப்பட்டிருக்கிறது. ஷப்பஹா பிர்ரஜுல் யஅகுலஹும் அஹீஹி மைத்தன், புறம்பேசுவோன் இறந்த மனிதனுடைய மாமிசத்தை உண்ணுவதற்கு ஒப்பானவன் என்று கருத்துப்பட குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்ற பொழுது, வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா யுஹிப்பு அஹதுக்கும் யஅகுல லஹம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமூஹு, உங்களின் சிலரை புறம்பேச வேண்டாம் என்று கூறிவிட்டு உங்களில் ஒருவர் அவருடைய சகோதரின் மாமிசத்தை உண்ணுவதற்கு விரும்புவாரா, மைத்தன் இறந்த மாமிசத்தை உண்ணுவதற்கு விரும்புவாரா என்று கேட்கப்பட்டு ஃபகரிஹ்துமூஹு, அதை நீங்கள் வெறுப்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அல் ஹுஜராத் 12வது வசனம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு புறம்பேசுதல் ஒரு பாரதூரமான குற்றமாக கருதப்படுகிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை மிராஜுல் இரவிலே சென்ற பொழுது அங்கு ஒரு கூட்டம் அவருடைய நகங்களினால், அதாவது ஈயத்தினால் படைக்கப்பட்ட நகங்களினால் அவருடைய மேனிகளை, உடல்களை அவர்கள் சுரண்டி கொண்டு கீறிக்கொண்டிருந்தார்கள். முகங்களையும் அவருடைய இருதயங்களையும் உடல்களையும் அவர்கள் கீறிக்கொண்டு இருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலே நபிகளார் கேட்டார்கள், மன் ஹாஉலா, இவர்கள் யார் என்று கேட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாஉலா யஅகுலூன லுஹூமன் நாஸ், இவர்கள்தான் மனிதருடைய மாமிசத்தை உண்டவர்கள். அவர்கள்தான் யக்ஊன ஃபி அராதிஹிம், அவருடைய மானபங்கத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள், அவர்களை ஏசியவர்கள், அவர்களை குறை கூறியவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறிய செய்தி அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போலதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, புறம்பேசுதல் போல அந்நமீமா, கோல் சொல்வது, ஒருவருடைய பேச்சை இன்னொருத்தருக்கு எடுத்து சென்று அவர்களுக்கு மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது, அது பெரும் பாவமாக கருதப்படுகிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள்,
லதுகுல் ஜன்னத நம்மாம், கோல் சொல்லுபவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று சொன்னார்கள். ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, கோல் சொல்லுதல், புறம் பேசுதல் போன்ற காரியங்களிலிருந்து நாம் ஒரு பயிற்சி எடுத்து ரமதான் அல்லாத காலங்களிலும் கோல் பேசாமல் புறம் பேசாமல் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கு அருள் செய்வானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.